ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அருகே வடக்கு ஊரணங்குடி கிராமத்தில் 3000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். முதலில் இது தொடர்பாக விவசாயிகள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஐயா, தயவு உங்களுக்கு கெஞ்சி கேட்குறோம். இந்த பயிர் ரொம்ப சேதமாக எங்கள் பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் உழிச்சு போய் இருக்கிறோம்பா. நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணுமியா. எங்கள் நெல்லுக்கு ஃபுல்லாக அப்படி மழை பெஞ்சு எல்லாம் முளைச்சி போச்சு. பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. உண்மையிலே நகைகளையெல்லாம் எல்லாம் அடகு வச்சு அப்படி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கவர்மெண்ட் எதுவும் பார்த்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உள்ள இழப்பீடை வாங்கி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்பாக எமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். வணக்கம் பூபேஷ், விவசாயிகள் என்ன சொல்றாங்க? அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் பரிதா. ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரை அடுத்த வடக்கு ஊரணங்குடி என்ற கிராமத்துல 6000 ஏக்கர் பரப்பளவுல நெல் விவசாயமானது நடைபெற்று வருது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெய்த மழையின் காரணமாக சுமார் 3000 ஏக்கருக்கும் அதிகமான விவசாய பயிர்கள் அனைத்தும் மழை நீரில் மூழ்கி கடுமையான சேதத்திற்குள்ளாகி இருப்பதாக அந்த விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து பல்வேறு படிநிலைகளைச் சேர்ந்த அதிகாரிகளை சந்தித்து பல்வேறு மனுக்களை அளித்தும் கூட இதுவரை அதிகாரிகள் யாரும் பார்வையிடவில்லை என்றும், உடனடியாக அந்த பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து தங்களுக்கு தேவையான உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என அந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய திருவாடனை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஊரணங்குடி கிராமத்துல இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மாவட்ட நிர்வாகம் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சரிதா. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.